தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் நேற்றைக்கு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இதில் பேசுகிறாரு. இப்போ நிறைய விஷயங்களை அவர் பேசுகிறத நம்ம பார்த்தோம். கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு நான் நிதானமாக செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிப்பேன். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அப்படிங்கிறது நிச்சயமாக வரும், இதை நம்புங்க. எனக்கும் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. நான் ஏன் எல்லாத்துக்கும் நசநசன்னு விளக்கம் கொடுக்கறதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பல விஷயங்களை பேசி திரும்ப திரும்ப திமுக மீதும் அதிமுக மீதும் பல விமர்சனங்களையும் வைத்ததை பார்க்க முடிகிறது. அவர்களும் அதற்கு பதில் ரியாக்ஷனா இது தேர்தல் பரப்புற மாதிரி பேசுறாரு, முதலமைச்சர் மாதிரியே பேசல, முதலமைச்சரா இருந்து என்ன செய்ய போறோன்றதை சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமே அப்படின்ற விஷயங்களை அவர்களும் வைக்க அப்படின்ற நேற்றைக்கு நடைபெற்ற இந்த விஷயங்கள். உண்மையிலே விஜய் அவர்கள் பேசிய விஷயம் என்ன, சொன்ன மெசேஜ் என்ன, அவர் சொன்ன மாதிரி நிச்சயமா செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்ல எதிர்க்கட்சிகள் சொல்ற மாதிரி தான் நிலைமை இருக்க போகுதா அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு இரண்டு கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக இணையம் வழியாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆதித்தன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் நம்மோடு ஸ்டுடியோவில் இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். சோமு சார், உங்ககிட்ட இருந்தால் ஆரம்பிக்கலாம். என்ன மெசேஜ் கொடுத்ததா நீங்கள் பார்க்குறீங்க விஜய் அவர்? மெசேஜ் எதுவும் கொடுத்தாரா? இல்லை, அதுதான் கேட்குறேன். எப்படி நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது என்னென்னா, கோட்டு எல்லாரும் போடலாங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு விஷயம். வேறு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கவர்ச்சிங்கிறீங்க, நான் என்ன அப்படின்னு ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இதை தவிர உருப்படியாக எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா, இவர் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார், இல்லை செகண்டில் நடக்கும்னாரு. நான் ஆட்சிக்கு அடுத்த நிமிஷமே கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் பெண்கள் எல்லாரும் இலவசமாக அரசு பேருந்தில் போகலாம் அப்படின்னாரு. அடுத்த நிமிஷமே. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 நிமிஷம் ஆயிருக்கும். நான் இன்னும் கணக்கு போடலை. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கணக்கு போட்டேன், இத்தனை 1000 நிமிஷம் ஆயிருக்குன்னு சொல்லி போட்டேன். அது கூட பேசினேன் ஒரு தொலைக்காட்சியில். இன்றைக்கி தெரியல, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். அது நடக்கலை. அடுத்தது தேர்தலுக்கு முன்னால் என்ன சொன்னார்னா, நான் எந்த நிபந்தனையும் எதுவும் விதிக்க மாட்டேன், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறத தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் தகுதின்னு பயன்படுத்தி சொன்ன ஒரே ஒரு திட்டம் என்ன அப்படின்னா, இந்த மின் பயன்பாடு தகுதி உள்ளவர்களுக்கு அப்படின்ட்டு. அதுலேயும் விளக்கமாக இல்லை. எப்படின்னா, தகுதினா எந்த அளவில் தகுதி, மின் பயன்பாட்டில் தகுதியா இல்லை வறுமை கோடுக்கான விஷயமா அப்படிங்கிறது அதில் குழப்படி. மற்றெல்லாம் அது இல்லை, அவர் சொன்னது அப்படியே நடந்துடும் அப்படின்னு. அதில் ஒரு அறிவார்ந்த பெண்மணி நிறைய பேர் இருக்காங்களா, அவருடைய ஆதரவாளர்கள். அறிவார்ந்த ஒரு பொண்ணு சொன்னிச்சு, இது மாதிரி மற்றவங்களாம் பார்த்தீங்களா கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கொடுப்பாங்க, எங்கள் விஜய்னா சொந்த பணத்தை எடுத்து செய்கிறாரு அப்படின்ச்சு. அது வருஷத்துக்கு 10,80,000 கோடி ஆகும், அதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க. இப்போ எல்லாருக்கும் அல்வா கொடுத்துருக்கிறாரு. அதாவது அதுக்குள்ளே நம்ம அதை சொல்லிட முடியுமா? இல்லை, அவருடைய வார்த்தையில் தான் சொல்கிறேன். ஏன்னா, ஆட்சிக்கு அடுத்த நிமிடத்திலிருந்தே அது அதிரடிகள் துவங்கும்னு சொன்னவர் இப்போ விவசாயிகளுக்கு நிபந்தனை விதிச்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு விஷயம். ஏன்னா, அதை நம்பினாங்க மக்கள். நம்புகிற அளவுக்கு தான் அவர் சொன்னார். ரொம்ப தெளிவாக சொன்னார். அந்த கணக்கு வழக்கு அதெல்லாம் பார்த்து தான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பின்வாங்க மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அது இதுன்னா நம்பினாங்க. அந்த குறு சிறு விவசாயிகள்னு இருக்காங்கல்ல, 5000 ஏக்கருக்கு குறைவாக 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்து கொண்டிருக்காங்கன்னா மிக ஏழை. அவங்க விவசாய கூலிக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. நிலமுள்ள விவசாய கூலிகள். அவங்க 50,000, 1 லட்சம், 2 லட்சம் கடன் வச்சுருக்காங்க. அப்போ அதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினச்சாங்க. இப்போ அது போயிடுச்சு. அப்போ இதாவது இதே மாதிரியான அவர் தேர்தலில் பேசியதற்கு செலவு பார்த்திங்கன்னா 20,000 கோடி ஆகும். ஆனால் இப்போ 2,000 கோடி, சுமார் 2,000 கோடிக்கான செலவு தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. அது சரி, இதுக்கான விஷயம் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துருக்க கூடாது. இப்போ இங்கே சொன்னதே இப்போ 2-3 நேற்றைக்கு கூட ஒரு ஒன்லைனில் அது கடந்து போகிறாரு. விவசாய தோழர்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு லைன் அந்த பேச்சில் அப்படியே கடந்து போகிறத பார்க்குறோம். செய்யவே மாட்டாருன்னு இந்த மொமெண்ட்டில் நம்ம சொல்லிட முடியுமா? ஏன்னா இப்போ தான் ஒரு வெள்ளை அறிக்கைன்னு தயார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது. பட்ஜெட் வரப்போகுது. ஸோ அந்த பேஸ் பண்ணி ஏன் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கக்கூடாது? ஏன் நம்ம ஒரே ஒரு 30 நாளைக்குள்ளேயே எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி என்ன மேஜிக்கா அப்படின்ற மாதிரி அது எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒருத்தன் ஐயா நான் தப்பே பண்ணல அப்படின்னா அவனுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்க.
எந்த இதுவுமே அவன் மேலே புகார் இல்லை, புதுசாக வந்திருக்கான் அப்படின்னா அது விசாரிக்கிற மாதிரி ரொம்ப மரியாதைக்குரியதாக இருக்கும். அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி சரியில்லைன்னு வச்சிங்களேன், அவங்க விசாரிக்கிற முறை வேறையாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அப்படி இருக்குது. இப்போ இவருடைய இந்த குறைந்த நாள் சதவிகித இந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள், சொன்ன விஷயத்த செய்யலை. அப்போ அடுத்தது எப்படி செய்வாருங்கிற ஒரு விஷயம் தவிர இவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லை, அப்படி இருந்தாலும் நான் உழவனாக பிறக்கணும் விவசாயி குடும்பத்தில் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த தடவை நம்பிக்கை வந்துருச்சு போல இருக்குது. திருச்சியில் வந்து அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து இப்படி பிறப்பேன் அப்படி பிறப்பலான்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கேப்பில் ஏதோ நம்ம மனமாற்றம், அதை விட்டுருங்க. ஆனால் அந்த அளவுக்கு உழவர்களை பற்றி சொன்னவர் என்னன்னா, இந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்லை, இப்போ உர விலை வந்து அதிகமாக ஏறி இருக்கு. அதே மாதிரி வர ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அதோடைய விஷயம் தான் இங்கே வந்து குறுவை சாகுபடிக்கான வேலைகள் நடக்கணும். பல லட்சம் விவசாயிகள் அதை நம்பி இருக்காங்க. அப்புறம் காவிரி குண்டாறு அணை திட்டம் வந்து திட்டம்லாம் ஆரம்பித்து பல வருடங்கள் ஆச்சு. ஆனால் அதில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3% வேலை தான் நடந்திருக்கு. சரி, உடனே போய் இவர் இறங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லவில்லை. சினிமாவாக இருந்தால் பார்த்துருவார், நல்ல மனிதர். இது நிஜத்தில் வந்து பார்க்க முடியாதுல்ல, வேட்டி கட்டிட்டு போகணும், மடிச்சு கட்டணும், கஷ்டம் பாவம் அப்படின்னு. ஃபோட்டோ ஷூட் வேணால் எடுக்கலாம், படுத்து செய்ய முடியாது. ஆனால் அதற்கான வேலைகளை வந்து அவர் செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. இந்த காவிரி குண்டாறு அணை திட்டம் நடந்துச்சு அப்படின்னா இல்லை 1,70,000 ஏக்கர் விவசாய நிலம் வந்து நேரடியாக வந்து பயன்பெறும். சாரி, 17,000 ஏக்கர் வந்து நேரடியாக பயன். அதே மாதிரி 1,10,000 ஏக்கர் வந்து மறைமுக பயன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி எதுவும் பேசுனாரா? அதெல்லாம் பேசலை. ஏன் நாங்கள் கோட்டு சூட்டு போடக்கூடாதா? இதை யாருக்கு இது பண்ணா? ஆனால் இந்த கோட்டு சூட்டு ஷூவை பற்றி நான் இங்கே கூட நான் பேசியிருக்கிறேன். இது ஆரம்பத்தில் நான் 30 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். அதை நம்ம வெப்பமண்டல நாட்டில் பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது வேண்டாம் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் செருப்பு தான் இருந்தது. அப்போ நான் கோட்டு சூட்டை பற்றி எழுதினேன். அதுக்கப்புறம் 2012 ஜெயலலிதா வந்து ஷூ கொண்டு வந்தாங்க. அப்போலேருந்து நான் அதையும் எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா அது காலில் வேர்வை வந்து வெளியில் போகாமல் உடல் உபாதை ஏற்படும், இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன். அப்புறம் இப்போ இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் எழுதியிருக்கிறேன். ஆனால் தமிழ் ஊடகங்கள் என்னென்னா திரும்பி பார்த்த விஜய் அப்படின்னு முக்கியமான விஷயத்துக்கு தான் போடுவாங்க கார்டெல்லாம். ஆனால் அதே நேரத்தில் இந்தியா டுடே இங்கிலீஷ் சேனலில் இவர் டெல்லி போனப்போ இந்த நான் சொன்ன விஷயத்தையே அவங்க அங்கே இல்லை, என்ன பார்த்து சொன்னாங்கன்னு சொல்ல வரல, அவங்க யோசிச்சுருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லியில் 45 டிகிரி வெயில் அடிக்குது, இவங்க வந்து பார்த்தா ஷூ போட்டு கோட்டு போட்டு வந்திருக்கிறாரு. அப்போ தான் அறிவார்ந்த பல பேருக்கு அது அப்படின்னு தெரியுது. இப்போ இவரும் அதுக்கு பதில் சொல்கிறாரு. ஸோ இப்படியான ஒரு காம்படிஷன்ஸுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அவர் வச்சுருக்கிறாரு அந்த திருச்சி கூட்டத்தை. அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரம், நான் நிற்கிற மாதிரி நினச்சிங்க போங்க வாங்க, பழைய பஞ்சாங்க டைலாக்கு, அது ஒரு இது. அப்புறம் இப்பையும் வந்து திமுகவை அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போ இவர் தான் முதலமைச்சர், ஆனால் இன்னும் வந்து அதை உணரலை போல இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக ஆட்சியில் வந்து அந்த மதுவுக்கு எதிரான நடவடிக்கையெல்லாம் எடுத்திருந்தா இன்றைக்கி வந்து அப்படி இல்லை, அது சரியா தப்பா? இல்லை, அது இந்த அளவுக்கு வளர விட்டாங்க, ஆரம்பத்திலேயே இதை கண்ட்ரோல் பண்ணி இருந்தா இந்த அளவுக்கு இப்போ அந்த கருத்து சரியா தப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். 5 வருடத்தை 50 நாள்ல சரி 30 நாள்ல சரி பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வியை தான் அவர் கேட்டிருக்கிறதா. அதுக்காக நான் விஜய்க்கு ஒரு ஐடியா சொல்றேன், இதை விட பெட்டரா அவர் பேசலாம். இல்லைன்னா கிமு 300வது நூற்றாண்டுல அப்போதான் இந்த சங்க இலக்கியங்கள்லாம் வந்துச்சு, அகநானூறு புறம், அதுலலாம் மது கல்லுலாம் இருக்கு. அப்போ ஆண்ட சேர சோழ பாண்டியர்லேருந்து குறை சொல்லுங்க. ஏன்னா அவங்க வந்து நிறுத்திருந்தாங்க. திமுக 2021ல இருந்து வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதிமுகவை குறை சொல்லிட்டு இருந்தாங்க, 10 வருட ஆட்சி, அதனால எங்களால. அப்ப இவரு மாற்றலாம் கிடையாது. அதிமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சி சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல விஜயை ஒரு புதிய ஒரு அமைச்சரவையோட ஒரு புதிய ஒரு குரூப்போட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இனிமேல் தான் கெயின் பண்ண போறாங்க. அந்த குரூப் கிட்ட இருந்து அந்த அவங்களாலே கொடுக்க முடியாத பெர்ஃபார்மன்ஸை இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க எப்படி? அப்ப இவர் வந்து தூய சக்தின்னு சொன்னது என்ன, அவங்கள மாதிரி வந்து பல குறை சொல்லிக்கிட்டு நான் காலம் தள்ள மாட்டேன், வந்த செகண்ட்ல நடவடிக்கை எடுப்போம்லாம் சொன்னாரு. அதை நம்பி தான் ஓட்டு போட்டோம். நமக்கெல்லாம் வந்து ஒரு பாமரர்களுக்கு வந்து அந்த வெள்ளை அறிக்கைனா என்ன, ஏற்கனவே எத்தனை பேர் ஆட்சி பண்ணாங்க, போலீஸில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் பாமர மக்களுக்கு தெரியாது. இவர் விஜய்னா பேசிட்டாரு, அது உண்மையாக இருக்கும், அப்படி தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ இவரும் மற்றவங்க மாதிரியே ஏற்கனவே போன திமுக ஆட்சியில் வந்து அதுக்கு முந்தின அதிமுக நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நிதானமாக எனக்கு நான் ஒரு டைம் கொடுங்க, நான் நிதானமாக இது கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிப்பேன், எனக்கு அது ஒன்று தான் வேலை, எனக்கு வேற வேலை இல்லை, நான் என்ன சொன்னேனோ அதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன்ற ஒரு விஷயத்த அவர் நேற்றைக்கும் சொல்கிறார்ல. அது எப்போ ராஜா, இன்னொரு 50 வருஷம் கழிச்சா?
அதுக்கான டைம்னு இருக்குல்ல. ஒரு 6 ஏன்னா மாசம் கூட ஆகலையே சார். இல்ல இல்ல நம்மளும் வரிசையா ஆட்சிகளை பார்த்துட்டு தானே வரோம். எல்லாராலையும் வந்த உடனேயும் செய்ய ஒண்ணும் இல்ல. முடியாது. ஏதோ தடுத்திருக்கலாம் அப்படின்னா, இந்த காவிரி குண்டாறு இணைப்புன்னு இருக்குல்ல, ம். இந்த விஷயத்தை வந்து இதுக்கு வந்து 6 மாசம்லாம் தேவையே கிடையாது. இது சரி. வாழ்வாதார பிரச்சனை. ம். அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய தலைமையில் அதுக்கு ஒரு விஷயத்தை ஒரு 4 பேர் அந்த காவிரி படைகள் அதெல்லாம் சேர்த்து அந்த விஞ்ஞானிகள் இவங்களை கூப்பிட்டு அதுக்கான விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு போதும். 6 மாதம் தேவையில்லை. சரி, நான் இதே போல இன்னொரு விஷயம் வந்து என்ன இது பண்ணலான்னா, ஏற்கனவே வந்து இவர் திராவிடம் பெரியாரெல்லாம் பேசுகிறார். சரி. ஏற்கனவே கருணாநிதி என்ன சொன்னாருன்னா, திமுக தலைவராக இருந்த கருணாநிதி வந்து ஜெயலலிதா வந்து மாற்றிட்டாங்க சித்திரை 1 தமிழ் புத்தாண்டை, நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் தை முதல் பொங்கல் அன்னைக்கு மாற்றுவோனாரு. ஆனால் போன 5 வருஷத்தில் மாற்றலை. ஸ்டாலின் மாற்றலை. அப்போ இவர் ஒரு கையெழுத்தில் அதை செய்யலாம். அதுக்கு 6 மாதம் தேவையில்லை, சாதாரண ஒரு விஷயம். அப்புறம் இவர் தேர்தல் பிரச்சாரங்கள் 7-8 தான் கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதில் நிறையா இடத்துல இவர் சொன்ன விஷயம், தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர்களுக்கே வேலை, தனியார் நிறுவனம்னாரு. அது ஒரு கையெழுத்து. இதுக்கெல்லாம் 6 மாதம் சாப்பிட்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்குங்க. அதுக்கெல்லாம் 6 மாதங்கிறது தேவை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மூச்சு விடுற மாதிரி தான். ஒரு செகண்டுக்குள்ளே 2 தடவை மூச்சு விட்டு இழுக்கிறோமா, எல்லாத்துக்குமே 6 மாதம் அப்படிங்கிறது வந்து செட் ஆகாது. அன்னன்னைக்கான விஷயங்கள்னு இருக்குல்ல. ஓகே. ஆதித்தன் சார், வந்து இந்த மாதிரி எதிர்க்கட்சிகளும் சரி, இப்போ நம்ம வந்து சோமு சார் சொன்னதும் எதுக்கு அவ்வளோ டைம் எல்லாத்துக்கும் தேவையில்லை, தேவையான விஷயங்கள் அதாவது மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பேசியிருந்தா ஒருவேளை நான் இதை செய்ய போகிறேன், இதெல்லாம் செய்ய போகிறேன், இதெல்லாம் எனக்கு அஜெண்டா இருக்குது, நான் வந்து இதெல்லாம் செய்ய போகிறேன், அப்படி ஒரு பேச்சு வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமா, அப்படி ஒரு உரை அமைந்திருந்தால். ஏன்னா ஒரு மாதிரி இன்னமும் வந்து ஒரு தேர்தலில் எப்படி பேசுகிறாங்களோ, நம்ம வேட்பாளராக நின்னா என்ன நடக்குமோ அதே மாதிரியான ஒரு பரப்புரையாகத்தான் இருந்ததா? அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது வந்து திருச்சியில் நடந்தது வந்து தேர்தல் நன்றி அறிவிப்பு கூட்டம். அதனால அது வந்து அந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் என்ன பேசினாரோ அதனுடைய தொடர்ச்சி மாதிரி தான் பேசியிருக்காரு பெரும்பாலும். கடைசியில் ஒரு 2-3 லைன், நான் தொடர்ந்து மதச்சார்பற்ற ஆட்சி, நதிநீர் பிரச்சனைகளை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு 2-3 வரையும் சொல்லிட்டு போனார். அது போகிற பக்கம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருடைய அவருடைய பேச்சில் மெயின் சாராம்சம் திமுகவை எதிர்க்கிறது. அண்ணா திமுகவை பேர் சொல்லாமலே குறிப்பிட்டு அவங்க ரொம்ப அல்ல சில்ற என்னமோ அப்படின்னு மாதிரி ரொம்பவே மோசமாக அவங்கள விமர்சிச்சுட்டு போகிறார். அது மாதிரி குதிரை பேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போனார். அண்ணா திமுகவை இப்படி ஒன்றுமே சொல்ல, ஒரு கட்சியே இல்லாத மாதிரி காட்டிக்கிறவர் ஏன் அந்த கட்சியிலேருந்து ஆட்களை இழுக்கிறாரு, அந்த கட்சியை போய் தேடி தேடி இழுக்கிறாரு ஏன், அது ஒரு மேட்ரு. 2வது குதிரை பேரம் இல்லைன்னாரு. அங்கே திருச்சி விமான நிலையத்தில் அவரை குதிரை தான் பொன்னாடை போட்டு வரவேற்றுச்சு, பார்த்துருப்பீங்க நீங்கள் நேற்று இன்னைக்கு. சார், அது குதிரை வேக ஆட்சிக்கானதா இருக்கும் சார், சிம்பல். அது அவர் அதுதான் அப்பயே சொல்லிட்டாரு, குதிரை வேகம் குதிரை பேரம் இல்லைங்கிறாரு. ஆமா, இன்னைக்கு பார்த்தா குதிரை பொன்னாடை போட்டு பாருங்க, நேற்று இன்னைக்கு பாருங்க. அடுத்து அதாவது திமுக கூட்டணியை எதிரி திமுக கூட்டணி அடுத்த கட்டம் உடைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சார் ஒரே ஒரு சின்னது சார், எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இங்க வந்த பிறகும் சரி, அங்கேயே இருப்பவர்களும் சரி, அந்த மாதிரி ஒண்ணு நடக்கல. அதிமுக இயல்பாவே அங்கிருந்து வராங்க, வந்து அவங்க தலைமையோட கருத்து வேறுபாடு கொண்டு இங்க வராங்க. அதை எப்படி நீங்க வந்து குதிரை பேரன்னு சொல்ல முடியும்? அது ஜனநாயகம் தானே, யார் வேணா எந்த கட்சியில வேணா சேரலாம் தானே. அவங்க எல்லாம் இப்ப முட்டு கொடுத்து பேசுற அளவுக்கு இருக்கே சார். ஒரே செகண்ட் சார், ஒரே செகண்ட் என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த குதிரை பேரம் அப்படிங்கறத தமிழர்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா குதிரை வந்து வந்தேரி, அது பட்டினப்பாளையிலே இருக்கு. அதனால நம்மளுடைய பாரம்பரியம் வந்து கழுதை பேரமா, கழுதை பேரம். ரைட் சார், ஓகே. சும்மா நகைச்சுவைக்காக சொன்னேன். ஓகே சார். இல்ல, நீங்க 4 பேருக்கு எடிபில வந்து பதவி விலகிட்டாங்க, அவங்கள பாராட்டலாம். ஏன்னா அந்த கட்சி நாடு ஜெயிச்சாங்க, வந்தாங்க. சரி, மற்ற திமுக கூட்டணியிலிருந்து வந்தவங்கள ஜெயிச்சு மந்திரி பதவி கொடுத்து வச்சுட்டு இன்னமும் அவருக்கு சந்தேகம். 120 வந்த பிறகு கூட ஏடிஎம்கே 4-5 பேர் விலகிட்டாங்க, இவ்வளவு பிறகு கூட இவங்க இருப்பாங்களா மாட்டாங்களா திருப்பி உடைக்காரு திமுக கூட்டணியை. ஏற்கனவே மதிமுக கிட்ட பேசிட்டாங்க. ஆனா அங்க மதிமுக கிட்ட உடைக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? நீங்க இல்ல நிஜமாவே மதிமுக கிட்ட என்ன இருக்கு? அவங்க வந்தா எம்எல்ஏ கூட திமுகவோட தான் இருப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் யாரும் கண்டிப்பா வர போறது இல்ல. உதயசூரிய சின்னத்தை போட்டி போட்டதுனாலதான் அவங்களால டைரக்டா வர முடியல. ஆனால் அவங்க வந்து திமுக தலைவர் வந்து சபாநாயகருக்கு ஒரு கடிதம் கொடுத்து இந்த 2 பேரையும் தனிக்குழுவாக அங்கீகரிங்கள் போட்டு ஒரு கடிதம் கொடுத்தாச்சுன்னா ஓகே, தனியார் சீட் போட்டு விட்டுருவாங்க அங்க சட்டசபையில.
ஆனா அந்த கடிதத்தை கொடுக்கன்னு சொல்லி ஸ்டாலின் வைகோ கேட்டா, ஸ்டாலினும் அவர் தான் ரொம்ப பெருந்தன்மையா இருக்காரு, யாருனாலும் போயிட்டு வாங்கன்னு அனுப்புறதா இருக்காரு, அவர் கொடுத்துருவாரு. ஆனால் கட்சியில உதயநிதி போன்றவர்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. நம்ம ஆதரவுல ஜெயிச்சுட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையால தான் நேற்றுல இருந்து அவங்க குமுற ஆரம்பிச்சாங்கனால துரதிருஷ்டவசமா போட்டிட்டோன்னு சொல்லி வைகோ இன்னைக்கு துரை வைகோ ரொம்ப வருத்தப்பட்டே சொல்றாரு. அதனால எங்களால ஆதரிக்க முடியாத சூழல் இருக்குது தாவே கவன்னு ரொம்ப இதா சொல்றாரு. அவங்க பாருங்க போயிட்டாங்க, காங்கிரஸ் பாருங்க போயிட்டாங்க, விசிக பாருங்க போயிட்டாங்க. அவரு சோபா கிடைக்கல, அவ்வளவுதான், சோபா உட்கார முடியல. இன்னைக்கு கூட பாருங்க வைகோவே டைரக்டா வச்சாரு, நான் 34 தொகுதியில 24 தொகுதி நான் ஜெயிச்சு பிரச்சாரம் பண்ண தொகுதியில தான் திமுக ஜெயிச்சிச்சு அப்படிலாம் பேச ஆரம்பிச்ச வைகோ. அதனால இனிமே வந்து அவங்க வேற ஒன்று அனைவரும் 2 எம்எல்ஏக்களை வைகோ ராஜினாமா பண்ண சொல்றான்னு சொல்றாங்க, சொல்லி ஆதரவு வருவாங்கன்னு சொல்றாங்க, இடைத்தேர்தல் சேர்த்து வர்றான்னு இன்னைக்கு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப ராஜினாமா பண்ணிட்டு தாவே கால ஜாயின் பண்ணிடுவாங்க, நின்று ஜெயிப்பாங்க, நின்று எலெக்ஷனை பேஸ் பண்ணுவாங்க. ஜெயிக்கிறது வேற விஷயம், எலெக்ஷனை பேஸ் பண்ணுவாங்க. ஏடிஎம்கார பண்ண போறாங்களா 4 பேர், அதே கதை தான். இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகும் தெரியல. ஆனால் திமுகவில் இப்பவே கடுமையாக வைகோவையும் அவர் பையனையும் 2 நாளாக வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. சமூக ஊடகங்கள் எல்லாம் இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாரு. ஏன்னா அப்போ அவருக்கு 2 தடவை துரோகம் பண்ணாரு, கட்சியை உடைச்சு போனாரு. இப்போ திருப்பி வந்து ஒரு தடவை மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்ச கலைஞர், அப்போ அந்த எலெக்ஷன்ல இவர் வந்து கடைசி நேரத்தில் எனக்கு தொகுதி கூட கிடைக்குன்னு போனார் வைகோ. இந்த 2-3 சம்பவங்களை சொல்லி அவரை கடுமையாக பேசுகிறேன். இதை ஆனால் நான் இதெல்லாம் சொல்ற காரணம், விஜய் வந்து என்னமோ அவர் புனிதர் மாதிரி பேசிக்கிறாரு ஒழிய பட்டவர்த்தனமாக கட்சிகளை உடைக்கும் வேலையில தமிழ்நாடே கண்டிராத அளவுல குதிரை பேரம் போட்டு உடைக்கிறது இழுக்கிறது இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. சார் அவர் மேல மட்டுமே நீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா எதிர்க்க இருக்கிறவங்க அதுக்கு ஆட்படுறாங்க இல்லையா? நீங்க இவ்வளவு நாளா ஒரு கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்க, இப்ப ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லி என்னென்னமோ காரணம், பிஜேபி பரவாசல் வழியா வந்துரும், கவர்னர் ஆட்சி வந்துரும், அது வந்துரும், என்னென்னமோ சொல்லி ஒரு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு அமைச்சரவையில பங்குன்னு அங்கேயும் இடம் பெற்று மாறி மாறி இன்றைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு லைவ் வந்து பண்ணி சொல்றாரு, என்ன வந்து எல்லாரும் வந்து குத்தம் சொல்றாங்க, என்ன வந்து சொல்றாங்க, இது சரியா இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அவர் வந்து பேசுறாரு. அப்போ இவர்களும் அதற்கு ஆட்படுகிறார்கள் தானே நம்ம பார்க்கணும். ரெடியா இருந்திருக்காங்க அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். போறதுக்கு ஒரு காரணம் வேணும். பிஜேபி எங்கெங்க தமிழ்நாட்டில் இருக்கு, ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த அந்த கொஞ்சம் ஓட்டு வாங்கி கொடுத்து அண்ணாமலை போயிட்டாரு, அப்படி விலகி அடுத்த கட்சி போறாரு, எப்படி வரான்னு சொல்லுங்க. அப்படிங்கும்போது அதை காமிச்சு வச்சு எத்தனை நாளைக்கு தான் பயம் காட்டுவாங்க? முன்னால திமுக அப்படி பயம் காட்டி தான் ஓட்டு வாங்கிச்சு, அது வேற விஷயம். இன்னைக்கு அதே கூட்டணி கட்சி அதே பிளேட்டை திருப்பி போட்டு நாங்கள் அங்கே போகிறோன்னா அப்போ உண்மையில வந்து அவங்களுக்கு பலன்கள் கிடைச்சி. இன்னைக்கு பாருங்க சிதம்பரம் மூத்த தலைவர் சிதம்பரம் கோட்டைக்கு போய் விஜய் பார்த்து வந்துட்டார். உடனே அவன் போடுறான் இந்த மாதிரி காரைக்குடியிலே அவங்க தொகுதியை காப்பாற்ற முடியல, போயிட்டார், பழையபடி துண்டை போட போயிட்டாருன்னு சொல்றாங்க அவங்க கட்சிக்காரங்க. இல்ல மேலும் இன்னொரு வியூகமும் இதுல இருக்கா? ஏன்னா இப்ப ஏதாவது ஒண்ணு செய்தால் கூட ஒரு சுதந்திரமா செய்ய முடியாத ஒரு சூழல் இப்ப வந்து தாவேகா அரசுக்கு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். எது செய்தாலும் இதை வந்து அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு, இப்படி செய்யணும், இதுதான் கரெக்ட்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்கற மாதிரியும் இல்ல வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கற மாதிரியான கூட சூழல் இருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள். அதுல இருந்து வெளியில வரணும், இல்ல நான் அதையும் தாண்டி நின்னு ஜெயிப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காருன்னு பார்க்க முடியுமா? பேச்சுல எதுக்குமே நான் முக்கிய பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா விஜய் டைரக்டா எந்த பிரச்சனையும் கருத்து சொல்லல. போன எலெக்ஷன் போற நேத்தான் போய் வாயை திறந்துருக்காரு, வேற எழுதி வச்சு படிச்சுட்டு அவர் நல்லா அந்த ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காரு. அந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு விஜய் படத்துல கிளைமாக்ஸ் சீனை பார்த்த ஒரு திருப்தியில இருக்காங்க. நல்லா இருக்கு பேச்சு, பஞ்சு டைலாக் எல்லாம் நல்லா பேசுறாரு. ஆனா முக்கிய பிரச்சனை யாருக்கு கருத்து? இப்போ வள்ளுவருக்கு காவி செல்லன்னா அருண்ராஜ் சொல்றாரு, அவரு ராஜ்மோகன் சொல்றாரு, இவங்க தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய கட்சி தலைவருங்கிற முறையில் அவருடைய கருத்து தானே முக்கியம். ஆனா அவர் தன்னுடைய கருத்தை எதையும் வெளிப்படுத்துறது கிடையாது. ஏன்னா இவங்க அது காரணம் வந்து அவர் வந்து இன்னமும் தன்னை வெளியே ஒரு வீரன் மாதிரி காமிச்சுட்ட ஹீரோவா காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள இன்செக்யூரா ஃபீல் பண்றாரு. நம்ம ஆட்சியில் இருக்கணும், நேரத்தை சொல்லிட்டாரு, நான் வந்து இன்னும் அதிக அளவு ஆதரவு தந்துருந்தா வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இவங்களெல்லாம் வெட்டி விட்டுருவாரு. இந்த மாதிரி கூட்டம் யார் இருந்தாலும் போட வெட்டி விட்டுருப்பாரு. அந்த மாதிரி அப்புறம் அவர் டெல்லியில் எப்படி நல்லா இருக்கலாம் எல்லாம் எடுப்பாருன்னா சொல்ல முடியாது. அதனால விஜய் வந்து நேற்று பேசின பேச்சு எல்லாரும் ரசிக்கிறாங்க, பேசுறாங்க. ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கிடக்கூடிய மாதிரி இருக்க வழிய பெரும்பாலும் அவர் அந்த திமுக தாக்குறது அதெல்லாம் அவர் வழக்கமான அரசியல் தான். இந்த தீய சக்தி, சூர சக்தி, பாரசக்தி
நமோ சக்தி போட்டார். அதெல்லாம் வந்து ரைமா கேட்கறதுக்கு பேசுறதுக்கு அந்த பெண்கள் பாருங்க உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பெண்ணு பெரம்பூர்லேருந்து வந்தேன் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு அழுது பழைய இந்த இதுலையும் இப்பவும் ரீல்ஸ் போடுறாங்க. இப்போ அழுத பார்த்துட்டே அழுதுன்ட்டு. இன்னொன்று கூட்டத்துக்கு யார் வரணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுறாரு. 5000 பேர் கோட் அனுப்பி தான் கூப்பிட்றாங்க இல்லையே, பொதுமக்களை கூப்பிட்றாங்க இல்லையே. அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, அவங்கள மட்டும் தான் அந்த க்ரௌட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க ஆட்களை மட்டும் தான் கூடுறாங்க. பெரம்பூர்லேருந்து வந்திருக்காங்கன்னா இப்போ எல்லா ஊர்லேருந்து கூட்டாலும் கூட்டுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுவும் அவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு. இப்போ கோட்டைக்கு போனால் என்ன செய்தி வருது, அவர் வெள்ளை கோட்டு போட்டார், இன்றைக்கு வந்து கோட்டு போடாமல் வந்துட்டார், பட்டி சட்டையில் வந்துட்டார், இந்த மாதிரி செய்திகள் தான் நம்ம வருது வெளியே. கோட்டையில் வேற டிஸ்கஷன் கொள்கை அளவில் இன்ன வரைக்கும் அமைச்சர் கூட்டம் கூடலை. இன்னைக்கு தான் லிஸ்ட்டே போட்டிருக்காங்க யார் யாருக்கா. செங்கோட்டையனா 5ஆவது இடத்துல தள்ளிட்டாங்க. முக்கியமான நிதியமைச்சருக்கு 3ஆவது இடத்துல ஒரு 2 இடத்துல ஒரு நிதியமைச்சர் 23ஆவது இடம் இன்னும் போட்டிருக்காங்க நிதியமைச்சர் தமிழ்நாட்டில். ஏன்னா அவங்க கட்சியில் எப்படி இருக்காது தெரியல. பட் அந்த இலாக்கா எவ்வளோ முக்கியமானது. அடுத்த பட்ஜெட் அவர் தான் தாக்கல் பண்ணணும். அவர் 20ஆவது இடத்துல போட்டிருக்காங்க அந்த புரோட்டோகால் படி. அந்த மாதிரிலாம் அது இப்படி தான் நடக்குது. அந்த கட்சியை விட யார் ஏற்கிறாங்க, விஜய் தான் ஏற்கிறாரா இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு டீம் வச்சு பண்ணுறாங்களா, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. தொடர்ந்து அவர் வந்து இந்த மாதிரி மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து ஆதரவு இருக்குது. அதை வந்து சமூக ஊடகங்கள் மாதிரி தக்க வச்சுக்கிட்டே இருக்காரு, பேசுகிறதுனால அவங்கெல்லாம் அதுக்கான செட்டப்லாம் வச்சுருக்காரு. ஆனால் முக்கியமான பிரச்சனைகள் நீ சொன்ன மாதிரி சிங்கப்படை பற்றி இன்னும் அவரால் ஓப்பன் பண்ண தொடங்கலை. எங்கள் ஊர் பக்கத்தில் சிங்கப்படை போலீஸே ஒரு இன்ஸ்பெக்டர் சீண்டி பார்த்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனையா. அப்போ அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை நடக்குது. அதுதான் சொன்னாங்க. நாங்கள் டெய்லி அந்த ஏடிபி யாரும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் லா அண்ட் ஆர்டருக்கு டைம் கேட்குறீங்க, அப்போ டெய்லி அது வரைக்கும் நாங்கள் 6 மாதம் காத்துட்ருக்கோமா, டெய்லி போகிறதா சாவர வரைக்கும் சொல்லி எதிர்கட்சிலாம் கேட்டாங்க. எதிர்கட்சிகள் 100 நாள் முன்னெல்லாம் அனிமுன்னாலும் சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி கிடையாது. அதுவே அடுத்த நிமிஷத்துலேருந்து எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க எதிர்கட்சிகள் எல்லாரும். ஏன்னா ஒரு ஏடிபியை பற்றி பாருங்க, நேற்று அவர் ரொம்பவும் அந்த ஒரு கட்சி இல்லாத மாதிரி பேச்சு. ஆனால் அந்த கட்சியில் தான் ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்துருக்காங்க அந்த கட்சியிலே. அப்போ அந்த அளவுக்கு அந்த கட்சியில் உள்ள ஒரு தீவிர பற்றாளர் எவ்வளோ பேர் இருப்பாங்க. 1 கோடி தொண்டர்கள் 1 கோடி ஓட்டு வாங்கினா சும்மா வாங்கலாம் அவங்க, ஒன்றுமே இல்லாமலே ஒரு கட்சி. அப்போ அந்த கட்சியை இழிவுபடுத்துறாங்க தொடர்ந்து. ஆனால் இழிவுபடுத்திட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு திமுக கூட கொடுக்கல, 5 முதலமைச்சர் கொடுத்துருக்கு அந்த கட்சி. ஈவன் டிஎம்கே 8 அமைச்சரை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி அவரு கட்சியை வந்து இழிவுபடுத்துற மாதிரியா தோணல. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, இலவச யூனிட் மின்சாரம் வந்து திமுக இல்ல, அது கொண்டு வந்தது வந்து மேடம் ஜெயலலிதா அவர்கள், இதை நீங்க மறந்துட்டீங்களா அப்படி கேக்குற. அவர் எம்ஜிஆரை பற்றி பேசும்போதும் ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசும்போது ரொம்ப கான்சியஸா தான் பேசுற மாதிரி இருக்கு. அதற்கு அப்புறமான தலைமையை இப்ப சரியில்லைன்ற ஆங்கிள் அவர் இதை கொண்டு போற மாதிரி தோணுது. இலவச மின்சாரத்தை நாங்க தான் கொண்டு வந்து ஸ்டாலின் கொண்டு வந்தோம்னு ஸ்டாலின் இங்கே சொல்லியிருக்காரா? 100 யூனிட் இலவசம் சொல்லலைங்க. ஏன் இவரு கேட்காம சொல்றாரு அவரு? அதாவது ஏடிஎம்கே அவர் எதுக்கு சொல்றாருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா அடுத்த நான், ஏன்னா புதிய அதிமுக நாங்கள் தான், எம்ஜிஆருக்கு அடுத்த நாங்கள் தான், அந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி கொண்டு வர்றாரு கட்சியை. அதனால தான் ஏடிஎம்காரங்களாம் கட்சியை கொண்டு வந்து போய் இழுக்காரு. அதனால அந்த இதுக்காக சொல்றாரு வெளியே. மொத்தடி அவருக்கு ஏடிஎம் மேலே ஒன்றும் பெரிய இது ஒன்றும் கிடையாது. அது ஒரு பக்கம் இப்படி சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் இழுக்கிறதா ஒரு அரசியல் ஆகும். அப்போ அந்த கட்சிக்கு என்ன மரியாதை கொடுக்காரு, தலைவர் என்ன மரியாதை கொடுக்காரு, அதான் ஒரு கேட்கணும். சோமு சார், அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து செய்ய தான் போறேன், ஊழல்ன்றதை நான் இன்னைக்கு எப்பயுமே பொறுத்துக்க மாட்டேன், நான் அது மாதிரியான ஒரு நடவடிக்கைகளையும் பல்வேறு அமைச்சர்களே தொடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில துறைகள்ல ஆய்வு பண்றாங்க, அவங்க வந்து தற்காலிகமா மூடுறாங்க, சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான ஒரு மாற்றமும் ஒரு வேலையும் நடந்துகிட்டு தானே இருக்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு கொஞ்சம் டைம் ஏன்னா இப்போ எல்லா பக்கமும் அவரை சூழ்ந்து வந்து ஊடகங்களும் சரி, செய்திகளும் சரி, இப்போ ஒன்லி இப்போ தமிழ்நாட்டில் ஒரே மோசமாக தான்ப்பா நடக்குது அப்படின்ற ஒரு பிக்சரை கொடுக்குறாங்களா? அப்படி ஒரு அழுத்தம் வந்து இப்போ இந்த அரசு மேலே ரொம்ப ஹெவியாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? எல்லா அரசுகளை விட அதுக்கான அப்போ அதுக்கு டைமும் நம்ம ஒரு ஹீலிங் டைமும் முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கல்ல, அது மாதிரி இவர் ஆள் தூக்குறாரு மற்ற கட்சியில இருந்து, அதுக்கு அவங்களும் உடன்பட்டு தானே வர்றாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாலையில் ஒரு பெண் தனியாக போகிறப்ப ஒரு மோசமான ஆட்கள் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னா 2 பேரையுமே ஒரே தரப்பில் வச்சு பார்க்குறது தப்பு தானே. நம்மளே கடந்த காலத்தில் பேசியிருக்கிறோம். அது தவறுங்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதுக்கான ஒரு மூல காரணமாக யார் இருக்கிறானா அவனை தான் நம்ம முதல்ல சார், அது விரும்பாத நிகழ்வு. இது வந்து வர்றவர் வந்து இவர்ல கட்சி மாறுறதுங்கிறது ரெண்டு, அந்த கம்பேரிசனே சரியா ஒன்றும் இல்லை. இப்படியே வச்சுக்கோ, இன்னும் வெளிப்படையாகவே பேசுவோம். என்னன்னா ஒருத்தருடைய மனைவியை இன்னொருத்தன்
அந்த பொண்ணோட விருப்பத்தோடையே ஒருத்தன் வந்து பேசி மைக்கி அழைச்சிட்டு போயிடுறான்னா நம்ம முதல் குற்றச்சாட்டு யாரை சொல்லுவோம்? 2 பேரையும் ஒரே தட்டில் தான் வச்சுருப்போமா? ஒன்று. அடுத்தது இப்போ பிரிட்டனில் இருக்கிற நாடாளுமன்ற முறை பல சட்டங்கள் வந்து இந்தியாவில் வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்குது. அந்த சட்ட குறிப்பாக நாடாளுமன்றம் அந்த மாதிரியான விஷயங்கள், தேர்தல் முறைகள், இது எல்லாமே பிரிட்டனுக்கு தான். என்ன 2 நாட்டிலையும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னென்னா, இங்கே சட்டத்திட்டங்களை விட மரபுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது 2 நாட்டிலையுமே. இப்போ சட்டப்படி இது கரெக்டு. இங்கே நடந்தது 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயிச்ச அந்த தேர்தல் முடிந்த மை காயறதுக்குள்ளே அதை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவக்கையில் சேர்ந்தது. இடைத்தேர்தல் வந்து அதில் நிற்க போகிறாங்கங்கிறது சட்டப்படி தப்பு இல்லை. ஆனால் பிரிட்டனில் ஏன் அது நடக்கிறது இல்லை? அவங்க வெறும் சட்டத்தை மட்டும் மதிக்கிறது இல்லை, அதை தாண்டி மரபுகளையும் மதிக்கிறாங்க. அந்த மரபுகளையும் சேர்ந்து மதிக்க வேண்டியதுனால தான் அப்படிப்பட்ட சட்டம் இருக்குது. இல்லைன்னா இன்னும் கடுமையாக ஆக்கியிருக்கணும். இங்கே அப்படி கடுமையாக இல்லை. இப்படி நல்லபடியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான். கால் இருக்குங்கிறதுனால வந்து ஒருத்தன் ஓடிடுவான்னு. துரை வைகோ அவர்கள் பேசும்பொழுது இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள்லாம் வேற கொடுக்குறாரு. கம்போ ராமகிருஷ்ணன் அப்ப என்ன பண்ணாரு, வந்து வனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அப்படி அப்ப இது காலங்காலமா நீங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒருத்தர் மேல மட்டும் ஏன் இத வந்து நீங்க ஒரு குற்றம் வந்து சுமத்துறாங்க? ஏன் திடீர்னு இதை வந்து ஒரு பெரிய விஷயமா குதிரை பேரம் அது இதுன்னு பொம்ப போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு அறியாமை என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தர் சொல்றது தப்பு அப்படின்னா ஏன் அவன் செஞ்சதை ஏன் சொல்லலை, நான் அவன் செஞ்சதை சொல்லலைன்னு உனக்கு தெரியுமா? முதல் விஷயம். இன்னொரு இது என்னன்னா, இப்போ ரோட்டில் ராங் ரூட்டில் 10 பேர் போயிருக்கான், போலீஸ் பிடிக்க முடியல. 11வது போகிறவங்க ஒருத்தனை பிடிச்சான்னா 10 பேரை விட்டு இல்லை நான் போனால் என்னங்கிறது எவ்வளோ அறியாமையா அந்த மாதிரி வாதம். இது இப்போ இருக்கிற இந்த இஷ்யூ, இது சரியா தப்பா? தப்பு, அவ்வளோதான். இதை நியாயப்படுத்தி பேசுறதுனா அதை லாஜிக்காக பேசு. நான் தான் தெளிவாக சொல்கிறேன், சட்டப்படி அதுவும் நியாயம் இது நியாயம். ஆனால் இது வந்து ஒரு மரபுப்படி தப்பு. நம்ம நாட்டு சட்டத்திட்டங்களே மரபுப்படியான ஒரு முக்கியத்துவம் தர்றதில்ல. அந்த அடிப்படையில், தார்மீக அடிப்படையில் தப்பு. இது யார் செய்தாலும் தப்பு. அதுதான் நம்ம அடுத்த கட்ட ஒரு சமுதாயத்தை சரியான வழி கொண்டு போகணுமே தவிர, எப்பா அவன் வந்து இந்த வேலை பார்த்தான்ப்பா நீ இந்த வேலை பாரு தப்பு இல்லை, அப்புறம் இவன் பார்த்துட்டான்ப்பா நீயும் பாரு தப்பு இல்லைன்னு காலங்காலமாக வந்து பண்ணக்கூடிய அது ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த மாதிரி சொல்லணும். நம்ம யார் பண்ணாலும் தப்பு, இந்த தவறு வந்து மறுபடியும் நடக்க வேணாம்னு நம்ம சொல்லக்கூடிய ஆள், நம்ம அந்த இஷ்யூ பேசுகிற பார்க்குறோம் தவறுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அது ஒரு விஷயம். அடுத்தது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ வந்து ஊடகங்கள் வந்து அப்படியே நெருக்குதா அப்படின்னு, அப்படிலாம் நெருக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இது ஜோசப் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சமும் அதே மாதிரி இப்போ ஒரு பாதுகாப்பான, இப்போ தினமலர்லேயே வந்து தனியாக வந்து அவரை வரவேற்று ஒரு இது ஒன்று கூட கட்டுரை எழுதியிருந்தார். இவர் ஆசிரியர் கூட எழுதியிருந்தார். ஆசிரியரில் இன்னொருது ரொம்ப பாராட்டி. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ஷோவுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறத ரொம்ப நாசுக்காக சொல்லியிருந்தாங்க. அதை பாராட்டு வேணா, மற்ற பத்திரிக்கை அதை கண்டுக்கல, அது வேறு விஷயம். அந்த கூபா கிருஷ்ணன் சொல்றாரு ரோட் ஷோ கிடையாதுன்றாரு, ஆனா ரோட் ஷோ நடக்குது. அதை வந்து தினமலரை பாராட்டணும். என்னன்னா ஒரு குறையாகவும் சொல்லலை, அதே நேரத்தில் கண்டுகாமையும் போல மக்கள் சொல்லுதுன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி பாராட்டிய வந்த உடனே இவர் என்ன செய்வார் போவான்னு தெரியாதுக்கு முன்னாடியே ரொம்ப அதீதமாக வரவேற்ற விஷயங்கள் நடந்தது. அப்போ பேப்பர் மட்டும் இல்லை, டிவியிலே தான் சொன்னேனே, திரும்பி பார்த்து சிரித்த விஜய். எனக்கு கழுத்து இல்லையா, எனக்கு உதடுல சிரிக்க மாட்டேனா? ஒரு ஆங்கிளில் பார்த்தா விஜயை விட நான் பர்சனாலிட்டியாக இருப்பேன், வேற யாரும் சொல்ல, நானே சொல்லிக்க வேண்டியது தான். அப்போ என்ன போடுவீங்களா இந்த மாதிரி திரும்பி பார்த்து சிரித்த டிவி ஷோமு போடுவீங்களா? அப்போ இது எல்லாமே கிடைச்சிருக்கிறது வந்து விஜய்க்கு கிடைத்த மாதிரி எதுவுமே கிடையாது. விஜய் கட்சிக்குன்னு சொந்த ஒரு நாளிதழ் கிடையாது, பெரிய பேச்சாளர் கிடையாது. நாஞ்சி சம்பத் பெரிய பேச்சாளர் தான், ஆனால் அவர் ரொம்ப வாய் மூடிட்டு தான் இருக்கார். அவருக்கான வாய்ப்புகள் தரப்படல. டிவி கிடையாது. எல்லா டிவியுமே தேவைக்கா டிவி ஆகிடுச்சு, எல்லா யூடியூபுமே தேவைக்கா யூடியூப் ஆகிடுச்சு, எல்லா பேப்பருமே தேவைக்கா பேப்பர் ஆகிடுச்சு. இந்த ஒரு வாய்ப்பு, இதுதான் ஒரு கரிஸ்மா அப்படின்னு, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடுச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கல, அது ஏதான் யதார்த்தம். ஒரு சில விஷயங்கள் இப்போ தினமலர் எதுக்கு குறிச்சுன்னா, தினமலரில் அது அவசியமான ஒரு விஷயத்தை சின்ன பாக்ஸில் போட்டாலும் அவசியமான விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கிறேன். ஆனால் அதை சுட்டி காட்டி வேற ஒரு டிவி சேனலோ இல்லை வேற ஒரு இதுலேயோ வரல. அதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஊடகங்கள்னு இது எப்படி இது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. வேற எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத அளவுக்கு இவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கிறது தாவேக்காவுடைய நேரேட்டிவ்னு தோணுது. அந்த மாதிரி இல்லை, எதிர்மறையாக தான் இருக்குது. இவர் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஒன்று. அடுத்தது இவருன்னு இல்லை, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லுவாங்க, ராஜாஜி காலத்துலேருந்தே ஒன்று இந்த வார்த்தை ஹனிமூன் பீரியடு அப்படின்னு, ஒரு 6 மாதம் விட்டுருங்க அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த 6 மாதம் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எதை வந்து விடலாம் அப்படிங்கிறது இருக்குது, எதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்குது. இப்போ உதாரணமாக இப்போ மேகதாட்டு விஷயத்துக்கு நீங்கள் 6 மாதம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே அவன் அதுக்கான முடிச்சிருச்சு.
இல்ல அது அதெல்லாம் சட்டப்படி போயிட்டு தானே இருக்கு. அதுக்கான முழு நடவடிக்கைகளை நாங்க எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே அவங்களும் அதை சொல்றாங்க. தான் சொல்கிறேன், எடுப்போம்னு சொல்கிறதுக்கு முதலமைச்சர் தேவையே கிடையாது. ம், ம். என்ன அதுக்கு வந்து இது இல்ல கூட்டம் போட்டிருக்காங்க, அறிவுறுத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தானே நமக்கு வருது. அது இல்லை என்ன சம்பந்தமாக இல்லை பேச்சுவார்த்தை இல்லை அது நடந்துச்சு. அதுக்காக இங்கே என்ன கூட்டம் போட்டாங்க, ம். என்ன முடிவு எடுத்தாங்க, இல்லை இது வந்து பிரதமர் மோடிட்டு இவர் என்ன பேசினார், ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆத்தென்டிக்காக வந்திருக்கா? நம்மளா யூகிச்சு நம்ம சொல்கிறோம். ம். ஒரு ஆஃபீஸில் இருக்கிற பீன் கூட க்ளீனாக சொல்லுவான். அவன் ஆஃபீஸில் தாசில்தார் அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவன்கிட்ட ஒரு வார்த்தை, அப்பா இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்கேன்ப்பா, அவர்கிட்ட இது எதுவும் தகவல்லாம் சொல்லு அப்படின்னா அவன் கண்காணித்து வச்சுருப்பான். சார் இந்த நம்பர் இது நீங்கள் அன்றைக்கி வந்தீங்கல்ல, அது இதாகிடுச்சு, அன்றைக்கி வெளில போயிருந்த போயிட்டு போய் பாருங்கம்மா. இவர் ஒரு முதலமைச்சர் எதுவுமே சொல்லலையே. இப்போ வந்து இந்த அணைக்கு, இந்த மேகதாட்டு அணையினால் வரக்கூடிய பிரச்சனை இது என்ன தவிர இவருக்கு இருக்கிற அந்த கரிஷ்மா. இல்ல பேசாததுனால அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம அப்படியே முடிவெடுத்துற முடியுமா? இல்லை இல்ல பேசாத நம்ம கிட்ட அவர் கம்யூனிகேட் பண்ணல, ஓ, வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து இதை பார்க்கவும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்காது. இல்லை நாம் அப்படி பார்த்து இது வந்து குடும்பம்னா வீட்டில் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. என் பொண்டாட்டி சரியாக பேச மாட்டாயா, ஆனால் டயத்துக்கு சமைச்சு வச்சிருவானா போதும், பேசாமல் இருக்கிறதே நிம்மதி. நல்லா போய் சாப்பிட்டுட்டு எம்மா தாயே அது வேற. இது வந்து அந்த இதுக்கு உதாரணம் இதுக்கு ஒத்து வராது. நீங்க சொன்னது பேசாட்டி செய்ய உடனே இவர் செய்யறாரு. அவர் தான் சொன்னாரு, எனக்கு நச நசன் பேசிட்டு இருக்கிறது, ஒன்னுக்கு விளக்கம் கொடுக்கறது பிடிக்காது. இப்போ எனக்கும் விஜய்கிட்ட பேசுறது பிடிக்காது தாங்க, பல பேருக்கும் பிடிக்காது. அதுக்கு நான் வரவே இல்லை, இவர் பேசணும்னு யாரும் எதிர்பார்த்து ஏங்கிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் கிடையாது. இல்லை என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க வேணான்ட்டு. ஒரு முதலமைச்சராக இது நடந்தது மேகதாட்டு விஷயம், இதில் இந்த பிரச்சனை இருக்குது, இதை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். இதில் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் பேசியிருக்கிறோம், இல்லை இந்த முடிவு எடுத்திருக்கு, சொல்லணுமா இல்லையா? ஒரு முதலமைச்சராக தான் இவ்வளவு நாளா இருந்தவங்க எல்லாம் வெளியில வந்து சொல்லதான் சொன்னாங்க, ஆனா அந்த பிரச்சனை எதுவுமே இன்னி வரைக்கும் தீரல சார். சரி அப்படிதானே நம்ம அப்ப வெறுன வந்து சொல்றதால மட்டும் ஒண்ணு, நான் போனேன், நான் கொடுத்தேன், அவர் உறுதி பார்த்து செய்யறேன்னு சொன்னாரு, இதை நம்ம எத்தனை தடவை கேட்டிருக்கோம், ஆனா பார்த்து இது வரைக்கும் எங்கேயுமே செய்யல அப்படிங்கிறது தானே கள யதார்த்தமாக இருக்கிறது. அதுல கூட ஒரு மாறுபட்ட ஒரு முதல்வராக இருக்கார் அப்படின்னு கூட நான் மறுபடியும் தான் சொல்றது என்னன்னா, ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பியோ புருஷன் பொண்டாட்டியோ இந்த குணத்துல இருக்கலாம். ஒரு முதலமைச்சருக்கான குணம் அது அல்ல. நான் ஓட்டு போட்டனோ இல்லையே, எனக்கு சேர்ந்து ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கக்கூடிய அது ஒரு விதி நடந்துருச்சு. இப்பதான் விதியெல்லாம் நம்புறேன், நடந்துருச்சுங்க. பாருங்க, பல விஷயம் அவர் சொன்ன மாதிரி சாதி மதம் பண பலத்தை தாண்டி இப்போ நீங்க விதியெல்லாம் கூட நம்புற அளவுக்கு போயிட்டு இப்ப இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் அப்படி சொல்லணும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒரு இது, ஏற்கனவே பேசுனாங்க, என்னங்க பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ரோட்ல லெஃப்ட்ல போறவங்க கூட தான் ஆக்சிடென்ட் ஆகி வந்து சாவுறான், அது எதுக்கு அப்படி போகணும், ரைட்ல போனா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கான சட்டத்திட்டங்கள், ஒரு நடைமுறை விதிகள்ங்கிறது இருக்கு. அதே போல ஒரு முதலமைச்சருக்கான கடமை அது. இவர் தனிப்பட்ட குடும்பத்தை பற்றி நம்ம சொல்ல, இவர் ஏன் இவர் மனைவி கூட பேசினாரா இல்லையா, பிள்ளைய கூட பேசினா நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அது அவருடைய சொந்த விஷயம். மக்களுக்கு இவர் சொல்ல வேண்டிய கடமை இருக்குங்கிறத முதல்ல மக்களாகிய நாம உணரணும். நம்மளே அவருடைய ஆங்கிள் இருந்து யோசிக்காம நம்ம ஆங்கிள் மக்கள் அத வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்களோ. ஏன்னா எனக்கு வாக்களித்த மக்களை தற்கொலைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இவ்வளவு நாள் உங்களுக்கு அவங்க வாக்களிச்சாங்களே, அப்ப அவங்க வேற மாதிரி நினைச்சீங்களா? இப்ப நான் விட மாட்டேன், மக்களுக்குன்னா மக்களுடைய ஒரே பிரதிநிதி நான் தான் பேசுவேன் மக்களுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த மாதிரி நம்புறவங்க கூட. நம்ம இப்ப சொன்ன அந்த ஒரு பெண்மணி பாவம் வந்து எங்க அண்ணன் வந்து கை காசுலேருந்து கொடுப்பாருங்கன்னு நம்புறவங்க அப்படி நம்பலாம், அதுக்கான உரிமை இருக்குது. இங்கே வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு மன ரீதியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னோ, இல்லை வேற வந்து அவங்கள ஒரு குறை சொல்லணும்னா இங்கே சட்டம் கிடையாது, அது அவங்க விருப்பம். ஆனால் யதார்த்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இதை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறது, இவர் பேசுகிறதையும் இவரை நம்பக்கூடியவர்களை நம்ம எந்த லெவலில் பார்க்கணுங்கிறதும் ஒன்று. இன்னொன்று, மெஜாரிட்டின்னு பார்க்க போனால் இங்கே எந்த கவர்மெண்ட்டுமே மெஜாரிட்டி இல்லை. இந்த கவர்மெண்ட்டு கூட, இதுக்கு முந்தினதும் சரி இதுவும் சரி, இதில் இவருக்கு வாக்களித்ததை விட இவர் வேண்டாண்டு வாக்களித்தவர்கள் அதிகம். அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பெர்னார்ட் ஷா சொன்னார், ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்னார், பெரும்பாலான முட்டாள்கள் சேர்ந்து சிறுபான்மை அறிவாளிகள்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறது தான் பண்ணார். நான் பேச்சு வழக்கில் சொல்கிறேன், அவர் ஏதோ வந்து இதாக இருக்கும், அந்த ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கும். அதனால் இதில் இந்த மக்களுங்கிறத நானும் ஒரு மக்கள் தானே, அப்போ மெஜாரிட்டி பேர் அவருக்கு ஓட்டு போடாதவங்களும் மக்கள் தானே, எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அவர் வந்து சினிமாவில் டைலாக் அடிக்கலாம், அது அவருடைய விருப்பம், இல்லை அவருடைய கட்சி கூட்டத்தில் டைலாக் அடிக்கலாம், அரங்கு கூட்டத்தில். அதை வந்து டெலிகாஸ்ட் கூட பண்ண வேண்டியதில்லை, இல்லை பண்ணாலும் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, நம்ம அதை இது பண்ண போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஒரு முதலமைச்சராக பத்திரிகையாளர்களை பார்த்தா ஓடுறது, சட்டமன்றத்தில் பார்த்தா அப்படியே உட்காந்துருக்கிறது. அதில் பார்த்தா சட்டமன்றத்தில் உதயநிதி பேசுகிறாருன்னா
அது தப்புன்னா உடனடியாக பேசணும். அங்கே வீட்டுக்கு போயிட்டு 6ஆம் முறை 4 பேரோட கலந்தாலோசிச்சுட்டு ட்விட்டர் போட்டாருன்னா ஒரு அடிப்படை விஷயம் அது வந்து சட்டமன்ற உரையில் ஏறாது. அப்போ உதயநிதி பேசுகிறது மட்டும்தான் இருக்கும். ஒரு முதலமைச்சருக்கு இது அழகா, ஒரு கட்சித் தலைவருக்கு அழகா? அப்போ அது சரியாக அவர் வந்து ஒரு தலைவராகவும் செயல்படலை, முதலமைச்சராகவும் செயல்படலையே. இப்போ எதிர்க்கருத்து மட்டும்தானே அதில் இருக்கும். இப்போ அதுவே இவங்க வந்து சட்டத்தை மாற்றி நான் வீட்டுக்கு போய் ட்விட்டர் போட்டாலும் நான் மறுநாள் வந்து சட்டமன்றத்தில் எடுத்துட்டு வீட்டில் பிட்டு எழுதி வச்சுட்டு பிள்ளைங்க போகும் பாருங்க. எதுக்கு போய் சொல்லிட்டு என்ன நானும் அப்படி தான் சின்ன வயசில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் வீட்டுக்கு போய் நான் எழுதி வச்சுட்டு கொண்டு போய் அங்கே சேர்த்துருவேன்னு சொல்கிற மாதிரி இல்லை இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரத்தில் வந்து திருச்செந்தூரில் இருந்தார். அது ஒரு நல்ல விஷயம்தான். அது இப்போ 2 நடவடிக்கை எடுத்தாங்கன்னா மற்ற கோயில்களையும் அதை குறையிறது கொஞ்ச நாளாகுது. கொஞ்சம் அதுக்கப்புறம் மறுபடியும் இதான ஒரு விஷயம். அதே போல் கடந்த திமுக ஆட்சியில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்னு அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்துச்சு. அது நீதிமன்ற வழக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு அதே விஷயத்த 30% கம்மி பண்ணி மறுபடியும் டெண்டர் விட்டுருக்காங்க. இப்படி 1-2 விஷயங்கள் பாராட்டலாம். இது தேவைக்காரங்களுக்கு அப்படியே ஸ்லோவா அந்த மொமெண்டம்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா நீங்க இவர் இதை தாண்டி செயல்பாட்டுல காட்டினா ஒத்துப்பீங்களா? என்ன செய்தால் இது வந்து இந்த ஆட்சி ஒரு நம்பிக்கைக்குரிய ஆட்சியாக நீங்க உணர்வீங்க? இல்லை, அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தார். அப்புறம் முதலமைச்சர் ஆயிட்டாரு. கட்சி தூவிங்க 2 வருஷம் ஆச்சு. இவருக்கு தெரியும். தவிர ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்கள்லாம் சரியில்லைன்னு சொல்லி தானே இவர் வந்தார். அப்போ அவருக்கு தெரியாத நம்ம சொல்ல போகிறது இல்லை. நம்ம சாதாரணமாக ஒரு குடிமகனாக ஒரு முதலமைச்சருங்கிற விஷயத்தை என்ன செய்யணும்னு நீங்கள் ஏற்கனவே பேசுனீங்களோ, மற்றவர்களிடம் என்னென்ன குறை கண்டீர்களோ அந்த குறைகளை களைந்து நீங்கள் பேசுனதை செயல்படுத்துங்க. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம புதுசாக நீங்கள் வந்து அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க வானத்தில் பூந்தாடிக்கணும், கச்சத்தீவு அப்படின்னு ஒன்றே ஒரு கடலில் நீந்தி போய் துப்பாக்கி எடுத்து அங்கே இருக்கிற இலங்கை இராணுவத்தெல்லாம் விரட்டணுன்ட்டு. அப்படிலாம் அவர் செய்வாருன்னு நான் நம்பலை. எனக்கு அந்தளவுக்கு அறிவாற்றல் இல்லைங்கிறதுனால நான் அதை நம்பலை. அதை உள்ளவங்க நம்புவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. ஆனால் குறைஞ்சபட்சம் கச்சத்தீவு குறித்து இவர் என்ன சொன்னார்? கச்சத்தீவு என்கிட்ட கொடுங்க அப்படின்னாரா தேர்தலுக்கு முன்னாடி? அதே மாதிரி பிரதமரெல்லாம் வந்து இவர் லெட்டர் எழுதிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின். நான்லாம் அத்தகலம் பண்ணுவேன், பிளாஸ்ட்னார்ல. அதுமாதிரி மோடிகிட்ட போய் பிளாஸ்ட்னாரா? மோடி பயந்தாரா? அதெல்லாம் சொல்லணும்ல. இவர் வந்து எதுவுமே சொல்லலை. மோடி எந்த மாதிரிலாம் பயந்தார் தெரிஞ்சுக்க நமக்கு ஆசையாக இருக்கும்ல. அது சொல்லணுமா இல்லையா ஓட்டு போட்ட மக்களுக்கு? இல்லை. ஆனால் இவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நடிகர், மத்திய அமைச்சர், நடிகர், அவர் இன்னொரு நடிகர் சுரேஷ் கோபிக்கு ஃபோனில் இந்த மாதிரி பார்த்துட்டேன்னாராம். அவர் ட்விட்டர் போடுறாரு கேரளாவில். அது அங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா நீ ஒரு அரசியல்வாதி உன்னை இன்னொரு மாநில முதலமைச்சர் இது பண்ணியிருக்காங்கன்னா அதை எதிர்பார்ப்பாங்கிற அறிவு அந்த அளவுக்கு இருக்குது சுரேஷ் கோபிக்கு. அந்த மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. இங்கே நம்ம வந்து ஏன் அவர் பேசட்டின்னா அப்படிங்கிறதுல நம்ம இருக்கிறோம். இதான் நமக்கும் கேரளாவுக்குமான ஒரு வித்தியாசம். இவர் அப்படிலாம் இருக்க வேணாங்கிறேன். நான் கட்சிகளை தாண்டி நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், நானும் இந்த நாட்டு ஒரு குடிமகன் அப்படிங்கிறப்ப எனக்கான ஒரு முதலமைச்சராகவும் அவர் இருக்கிறாருங்கிறப்ப இந்த விஷயங்களை அவர் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, உங்களோட இறுதி பார்வையை எடுத்துக்கிறேன். ஆதித்தன் சார், அதாவது எம் மேல குற்றம் சுமத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்றாரு. அதாவது வேர்லயே வெந்நீர் ஊத்திட்டு போயிட்டாங்க, அதை நான் வெளிச்சம் போட்டு தானே காட்டணும். சோ முன்னாடி வந்து பண்ண பல விஷயங்கள் அப்படியே தானே இருக்கு, அது வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்படும் தானே அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. அது எப்படி மேலும் அவர் எதையும் கவனிக்கலையோ அப்படின்னு நினைச்ச சில விஷயங்கள் எல்லாம் எல்லாமே அதெல்லாம் கவனிச்சு ஒரு விளக்கம் கொடுத்திருக்க மாதிரியும் தெரியுது. ரீல்ஸ் போடுறாங்க, தமிழ் இங்கிலீஷ் அறிக்கை அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டா திமுகவை கரெக்டா அவர் கவனிச்சிருக்காரு, அவங்களோட செயல்பாடுகளை வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எல்லாத்தையும் அவர் கத்துக்கிறாரோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமா, நான் வந்து ஒரு விஷயம் முன்னாடி சொல்லிடுறேன். இந்த ஊடகம் பத்தி பேசும்போது திருச்சி மீட்டிங்ல ஊடகத்தை என்ன செஞ்சிருக்காரு, தனியா ஒரு கூடாரம் போட்டு அங்கே உட்கார வச்சுட்டாரு. டிவியில ஒளிபரப்பாங்க, அதை பார்த்து எழுதுன்னு சொல்லிட்டு. ஐநா சபையில தான் அந்த நடைமுறை இருக்கு. யாரும் விட்டு அலோவ் பண்ணுறதில்ல, வெளியே உட்காந்து தான் பேச, அதை பார்த்தா குறிக்கணும். அந்த அளவுக்கு அவர் ஊடகம் மேலே அலர்ஜி. ஏன்னா இவங்களாம் சினிமா ஊடகவாதிகள் கிடையாது. சினிமா ஊடகம் தெரியும் நம்ம எப்படி பேட்டி நடக்கும்ட்டு. அவங்க சொல்கிறதெல்லாம் ஆமா போட்டுகிட்டே இருப்பாங்க, கேட்பாங்க, அப்படியே அந்த வயல் வாழ்லாம் பார்த்து பண்ணுவாங்க. இது அப்படி இல்லைனாலும் அவர் சந்திக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஊடகக்காரர் வந்தானே சார் மேக்கி நின்று அப்புறம் அதை ஒரு சீனாக போட்டு காமிக்கிறாங்க, பார்க்காம போயிட்டார். அதனால் நேரம் பார்க்க முடியாமலே ஆகிட்டார். அது ஊடகனால ஒரு அலர்ஜி இருக்குது. ஜெயலலிதாவுக்கும் இருந்துச்சு, சினிமாக்காரில் வர்றவங்களுக்குலாம் இருக்குது. எம்ஜிஆர் கூட அவ்வளோ இல்லை, இவங்களுக்குலாம் அப்படி இருக்குது. இவங்க பிரதமர் மோடியை கூட சொல்லிட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி ஒரு இருக்காது, என்னன்னு தெரியல. சார், இந்த இடத்துல இன்னொரு சின்னதாவும் கேட்டுக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையா ஆட்சியில் அமர்ந்த போதும் இந்த அளவிற்கு ஒரு விஷயம் எதிர்ப்பு இருந்ததா? இந்த மாதிரி ஒரு அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு, இது சரியில்லை அது சரியில்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்ததா சார்? இல்ல, அவரு எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் வந்து திடீர்னு புதுசா ஒரு சக்தியோட வரல. திமுக பாதி உடைச்சிட்டு தான் வந்தார். அதனால திமுக மேல அவருக்கு ஏற்கனவே அவர் கணக்கு கேட்டு தான் வந்தேன்னு சொல்லி திமுக மேல ரொம்ப ஒரு பிரச்சாரம் பண்ணி அந்த ஆங்கில தான் அவர் வந்தார். ஆனால் எடுத்த உடனே வர முடியல. அவர் திண்டுக்கல்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் வந்தார். அதனால அவர் வந்து பெரிய அளவு இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸா ஒன்றும் பழி வாங்குறது அந்த மாதிரிலாம் பெருசாக அவர் பண்ணலை. எம்ஜிஆர் வந்து இவரும் பழி வாங்கல. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து பேர்ல வண்டி விட்றா, நான் பார்த்து தரேன் எல்லாம் சொல்றாரு. ஜென்ஸ் சொல்லி அவங்க மீட்டிங் போடுறாங்க, திமுக அந்த திமுக போடுறாங்க, அதெல்லாம் கூட கவனிச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் கவனிக்கிறாரு. ஏன்னா அவரும் அதே மாதிரி கொண்டு வந்தவர் தான். ஆனால் அவருக்கு கொஞ்சம் டைம் பிடிக்குது. ஏன்னா அவருக்கு அந்த தன்னுடைய கால்களை பேஸ் பண்ணி வந்து ஸ்ட்ராங் பண்ணலைன்னு ஒரு ஃபீலிங்னால தான் அவர் இருக்காரு. இல்லாவிட்டால் இந்த நிமிடமே அடிச்சு எடுத்திருப்பாரு. திமுக வழக்க போடலாம், இப்போ லஞ்ச ஒழிப்பு சொத்து குவிப்பு வழக்கு போடலாம். ஏன்னா திமுக அமைச்சர் மேலே ஏற்கனவே பல புகார்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்குது. அது ஓகேவா அமலாக்கப்பிரிவு 2 அமைச்சர் மேலே கேட்டிருக்கு. அந்நியார் ராதாகிருஷ்ணன், கே நேரு மேலே சிம்பிளாக எஸ்ன்னு சொல்லி போட்டால் முடிஞ்சு போச்சு. அவரு பண்ணலை. ஏன் பண்ணலைன்னு தெரியல. ஏன்னா அவர் தன்னை திறப்படுத்தி கொள்றதுக்காக தான் டைம் எடுக்கிறார். 2 விதமாக. ஒன்று கட்சிகளுடைய பலத்தை உறுதிப்படுத்துகிறது, தான் கற்றுக்கொள்றது. ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியல, அவை கூச்சங்கிறது அவருக்கு இருக்கு. சபையில் வந்து சரியாக பேச முடியல, டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியல, மற்ற அது ஒரு பிரச்சனை இருக்கு. எழுதி வச்சு தான் படிக்க வேண்டியிருக்கு. புதுசாக டக்குன்னு அவரால் ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு கமெண்டர் ரியாக்ஷன் கொடுக்க முடியல. இதெல்லாம் அவர் படிக்கிறதுக்கு அவர் கேட்குற மாதிரி ஒரு 6 மாதம் ஆகலாம். அது கூட அது எப்படிலாம் மேனேஜ் பண்ண போகிறாங்க தெரியல. அவங்களுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க. எப்படினாலும் அவங்களுக்கு இப்போ அதிகாரிகள் வந்துட்டாங்க, ஏற்கனவே கட்சியில் உள்ள பெரிய ஆட்களே இருக்காங்க, அந்த மேனேஜ் பண்ணுற ஆட்கள்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு டைம் பிடிக்கும். அதனால தான் அவர் இப்போ வந்து ஸ்லோவாக போகிறாரு. இன்னும் அவர் இந்த சிறைப்படி தன்னுடைய கூட்டணியை பலத்தெல்லாம் உறுதியாக்கிட்டாருன்னா கட்டாயம் திமுகவே உடைக்கிற வேலைகள் ஏடிஎம்கே நேரடியாக உடைச்சாரு, திமுக கூட்டணியை மட்டும் உடைச்சாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல திமுகவே உடைப்பார். அதுக்குரிய வேலைகள் நடக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஆட்கள்லாம் கூப்பிடுறாங்க போறாங்க. இல்ல, அது 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 வந்து கட்சி சார்ந்த வேலை. ஆட்சி சார்ந்ததா நிச்சயமா வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி நீங்க இப்ப இந்த மொமெண்ட்ல பாக்குறீங்க? இதே பொறுத்தவரை இந்த 1 மாசத்துல நம்ம ஆட்சி மாற்றம் வந்து பல இடங்கள் நம்ம காண முடியுது. இப்போ அமைச்சர்கள் நேரடியாக வந்து ஒரு ஆய்வு, அது புதுசாக வந்து எல்லாருமே ஆய்வு பண்றது தான். பட் அந்த அவர் சொன்னார்ல, சிஎம்டிஏவில் நாங்கள் அந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் ஒழிச்சிட்டோம், அதெல்லாம் பில்டர்ஸ்லாம் கேட்டால் அவங்களாம் ஓகே சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ண அது மாதிரி கான்ட்ராக்ட் சின்ன கான்ட்ராக்ட். ஆனால் அது வந்து சின்ன கான்ட்ராக்ட்லாம் கட் பண்ணுறாங்க டக்குன்னு. அதனால என்ன ஆகுனா வேலை பல இடங்களில் பாதிக்குது. அதை அவங்க தவிர்க்காம பண்ணலை. ஏன்னா அவங்க லஞ்சங்கிறது குறையா இருக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காரு. கீழ்மட்டத்தில் அளவில் அது போகணும். ஏன்னா ஒரே நாளில் சிஸ்டத்தை சரியாக பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். கீழ்மட்டத்தில் அதிகாரியாக எப்படி ஒத்துழைப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்கு. ஆனால் சாதாரண பொதுமக்களுக்கும் அரசுக்கும் உள்ள இடைவெளி வந்து ஒரு குறியிட்டே போகணும். இடைவெளி இருக்கக்கூடாது. ஈஸியாக போய் அவங்க காரியம் முடிச்சா அந்த இதை மட்டும்தான் இவங்க ஆட்சியில் வந்து சரி அதை முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கும் அரசுக்கும் அந்த இடைவெளி வந்து எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகள் அங்கங்கே பண்ணுறாங்க. சில இடங்கள்லாம் பார்க்குறோம், வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ்லாம் பழைய மாதிரிலாம் ரூபா வாங்குறதுக்கு பயப்படுறாங்க சில இடங்கள்ல. பெரும்பாலும் நான் பார்த்த அளவில் இன்னைக்கு ஒரு வேளாண்மை ஆஃபீஸ் போனாங்களே, எந்த வித இதுவும் இல்லாமல் டக்குன்னு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஆரம்பத்தில் அந்த பயம் இருக்குது. இன்னைக்கு பாருங்க, கோட்டையில் இந்த புகார் பெட்டியை வெளியே கொண்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே இருந்தது தான், வெளியே வச்சு மக்கள்லாம் கோட்டைக்குள்ளே உள்ளே வராண்டா வந்து போடுங்க அங்கம்மா இருக்காங்க. கோட்டையில் இந்த இது வந்து கைரேகை பதிவாக முகப்பதிவுலாம் வச்சுட்டாங்க. அதனால் பயோமெட்ரிக் வச்ச பிறகு ஊழியர்லாம் ஒழுங்காக வேலைக்கு வராங்க. அதெல்லாம் அந்த மாதிரி சிக்னஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்க. எல்லாம் ஒரு காலத்தில் நம்ம எப்போ நடக்கும், எமர்ஜென்சி காலத்தில் நடக்கும். அதனால அதெல்லாம் இப்போ அந்த மாதிரி படிப்படியாக ஆட்சியில் தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதிகாரிகள் நியமனம் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் தலைமைச் செயலாளர் மாற்றல. அவர் பழைய கால தேர்தல் ஆணையம் போட்ட ஆள் தான். இன்னும் அதெல்லாம் மாற்றலை. அதெல்லாம் மாற்றி வர்றதுக்குன்னு ஒரு 1-2 மாதம் ஆகும். அது வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளோதான். பார்க்கலாம் சார் எப்படி போகுதுன்னு. கருத்துக்களுக்கு உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.